திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகள் பருகும் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக போலீசார் 3 பேரை பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். பள்ளிக்கு இன்று காலை வழக்கம் போல பணிக்கு வந்த சமையலர்கள் சமையல் கூடத்தில் இருந்த பொருட்கள் உடைத்து நொறுக்கப்பட்டு மளிகைப் பொருட்கள் கீழே சிதறி கிடந்ததை பார்த்து தலைமை ஆசிரியருக்கு தகவல் தெரிவித்தனர். அப்போது பள்ளி வளாகத்தில் உள்ள குடிநீர் தொட்டி உடைக்கப்பட்டு அதில் மலம் கலக்கப்பட்டது தெரிய வந்ததாக சொல்லப்படுகிறது. இரவு நேரத்தில் பள்ளி வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர்கள் மது அருந்தி சிக்கன் சமைத்து சாப்பிட்டுவிட்டு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய்களை பறித்து சென்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். காரியாங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் படித்து வருவதால் சாதி ரீதியான பிரச்சனை ஏதுமில்லை என்றும் மது போதையில் சிலர் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்திருக்கக்கூடும் என்றும் திருவாரூர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இது காலையில் சொன்னாங்க. இப்போ டிஎஸ்பி அங்கே சிஇஓலாம் அங்கே இருக்காங்க. அது சம்மந்தமான விசாரணை நடைபெற்று வருது. சீக்கிரத்தில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நானும் கவனம் செலுத்துறேன். யார் தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிட்டுறீங்க? அதில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் சார்? இது ட்ரெஸ்பாஸ் வேண்டலிசம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி ஸ்பாட்டில் இருக்குது, பார்த்துட்ருக்காங்க. எஸ்பியோட நாலேஜில் இருக்குது. நான் எஸ்பிகிட்டையும் பேசியிருக்கேன். அது ஒன்றும் இது வரைக்கும் தெரிய வரலைங்க. ஏன்னா வேங்கவியல் மேட்டர் கொஞ்சம் பெரிய லெவலில் போச்சு. அது மாதிரி கம்யூனிட்டி பிரச்சனைகள் வருதாங்கிறது தான் விஷயம். இல்லை, அது மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஸ்கூலுக்குள்ளே பூந்து நம்ம அடைச்சிருந்த ஸ்கூலில் யாரோ மிஸ்ஸீவர்ஸ் உள்ளே பூந்து வேண்டலிசம் பண்ணியிருக்காங்க. இது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். ஆனால் கலக்கப்பட்டது உண்மையா சார்? அதுதான் விசாரணை முடிவில் தெரியும். சரிங்களா? ஆனால் உடனடியாக போலீஸ் எல்லாம் நடவடிக்கை இருக்காங்க. ஹெச்எம் இமீடியட்டாக ரிப்போர்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே டிஎஸ்பி ஸ்பாட்டில் பார்த்துருக்காங்க. சிஓ போயிருக்காங்க. விசாரணை அடிப்படையில்